ஸோ நம்ம நிறையா தெய்வங்களை வழிபடுகிற ஒரு சமூகத்தில், ஒரு தேசத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். இதில் வந்து இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம வந்து வாழுகிறோம். இது ஒரு சேலஞ்சிங்கான லைஃப் தான், சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அது நம்ம கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ வேண்டும். ஸோ இதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா தெய்வத்தில் இயேசு கிறிஸ்துவும் ஒரு தெய்வம் அப்படி சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஒரு இதில் வந்து போயிடுவாங்க, அந்த ஒரு வழியில் போயிடுவாங்க. ஆனால் அது வந்து சரியான வழி கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை தவிர பரலோகத்துக்கு போகிறதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படி சொல்லலாம். அதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் தான், அவரை பின்பற்றினாதான், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். மற்றபடி பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு கனவாக தான் இருக்கும். ஸோ அந்த கனவு நிறைவேறணும்னா இயேசு கிறிஸ்துவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் நம்முடைய வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் இந்த சிங்க்ரட்டிசத்துக்குள்ளே போயிடக்கூடாது. எல்லா தெய்வத்தோட இயேசு கிறிஸ்துவும் ஒரு தெய்வம் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கு.